உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது. ஸோ இது திரும்ப சொல்கிறேன், வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய பலன்கள் சனிப்பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசிக்கு போகிறார். அங்கேருந்து மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான். சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை தாண்டி சனியை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும், இந்த சனிப்பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசி தலைமை ராசி, அரசனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறது சிம்ம ராசி தான். சிம்ம ராசியோட அதிபதி நம்ம சூரியன் தான் நவகிரகங்களோட தலைவன், குடும்ப தலைவன் அவரை தான் சொல்லுவோம். ஸோ அப்படி சூரியனே உங்களுடைய ராசினாதான் வர்றதுனால உங்களுக்குமே அந்த அதிகாரம், ஆளுமை, தலைமை பண்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப நேர்மையாக இருக்கணுன்றதும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சங்கடப்படுறோம், நாம் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து வளரக்கூடியவங்க அவங்களும் தப்பான வழியில் போயிடுவாங்க. அதனால் நாம் சரியாக இருக்கணும், நம்ம சரியாக நடந்துட்டால் தான் நமக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதனால் எந்த இடத்துலையும் நம்ம நெறி தவறாமல் ஒரு சரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதில் ரொம்ப கடுமையான ஒரு பிடிவாதம் கொண்ட ராசிக்காரர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் 7ஆம் இடத்துல கண்டச்சனி நடந்துகிட்ருக்கு. இந்த கண்டச்சனி காலம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்களை, போராட்டங்களை கொடுத்துட்ருக்கோம். அது போக உறவுகள், கணவன் மனைவி உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும் எல்லாம் பகையாகிறது, எதுக்கடா நம்மளை கோச்சிக்கிறாங்க, நம்ம என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்னு சங்கடப்படுற அளவுக்கு, ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் ஒரு மனிதன் தானே, என்ன எந்த ராசியாக இருந்தால் என்ன, எல்லோரும் மனுஷன் தானே, மனுஷ உணர்வுகள் ஒன்று தானே. ஸோ அந்த வகையில் உங்களுக்குமே சில சங்கடங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி நகரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் அடுத்த குண்டு போடுற மாதிரி தான். 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 8ஆம் இடம்ன்றது அஷ்டம சனி. அஷ்டம சனி என்ன மாதிரியான துயரங்களை கொடுக்க போகுதுன்னு ஆல்ரெடி எதுக்கும் கலங்காத சிம்ம ராசிக்காரர்கள் கலக்கத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்து கண்டச்சனி உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். அதையும் மட்டுப்படுத்தி வச்சுருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியான குரு பகவான். குரு இப்போ எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்கார். அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கார். அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை கொடுத்து அந்த கண்டச்சனி காலம் அப்படின்றது பெரிய துயரத்தை கொடுக்காத உங்களுக்கு தலைக்கு தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறணும். கடந்த காலத்தில் நடந்த இழப்புகள், சங்கடங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் சின்னதாக முடிஞ்சிச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா குருவோட பார்வையில் இருந்தனால அது பெரிய துயரங்களை உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது. அதை தாண்டி அதே மாதிரி இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார் அஷ்டம சனி என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, வீண் விரயங்கள், அவசொல், செய்யாத செய்யாத விஷயத்தில் அவப்பெயராகிறது, வீண் பழியை ஏற்கிறது, சிலருக்கு சிறைவாசம், சட்ட ரீதியான பிரச்சனைகள், இப்படி பல துயரங்களை கொடுக்கும். உடல் சார்ந்த அட்டமஸ்தானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானமும் கூட. ஸோ அங்கே சனி அமரும்போது ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கான இயல்பு அதுதான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதெல்லாம் செய்யும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் விதின்னு ஒன்று விதி விலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில் சனி பயிற்சியாகி மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் அப்படின்னா, மே 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய குருவும் பயிற்சி ஆகிறார். ஸோ சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து துயரத்தை அதிகபட்சம் போனால் ஒரு 60-62 நாள் கொடுக்கும், 2 மாதத்துக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு வந்துடுவார். குரு எங்கே வர்றாருன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 12ஆம் இடத்துல சுபகிரகங்களான சுக்கிரன், குருவெல்லாம் இருந்தால் நல்ல யோக பலன்களை செய்வாங்க அப்படின்றது ஜோதிட விதி. ஸோ அந்த விதிப்படியும் குரு உங்களுடைய பாக்கியநாதனா, அதாவது உங்களுடைய யோகநாதனா, யோகஸ்தானத்தை அதிபதியாக குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக அவர் 12ஆம் இடத்துல அமர்றாரு அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சனி ஒரு ராசியிலேருந்து தன்னோட சுழற்சியில் மீண்டும் அந்த ராசிக்கு வர்றதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார். அது மாதிரி சனி பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு வர்றது 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு.
அதே போல் குரு ஒரு ராசியிலேருந்து தன்னோட சுழற்சியில் இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் கடக ராசிக்கு வர்றதுக்கு அவர் 12 ஆண்டுகள் எடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். இந்த 12ஆம் இடத்துக்கு வரதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக என்ன சொன்னேன் இல்லையா, சுபகிரகங்கள் வந்து அதாவது முழு சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு பகவான் இவங்கெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் யோக பலன்களை செய்வாங்க, நல்ல விஷயங்கள் கொடுப்பாங்க, சுப விரயங்களை கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்கன்றது நம்ம சொல்லிக்கோமா. விதி விலக்கா 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் நல்லது செய்கிறது யாருன்னா சுபர்கள் தான், சுக்கிரனும் குருவும் தான். அதை விட முக்கியமான இங்கே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 12ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த வியாழன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடமாக வரக்கூடிய அந்த கடக ராசி அவருக்கு உச்ச வீடு. குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீட்டுக்கு வரப்போகிறாரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு. இதே ஒரு சிறப்பான விஷயம். நீங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சங்கடமே படாதீங்க. மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து குருவுடைய அருளால் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ராஜயோகங்கள் வரப்போகுது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனியுமே வந்து குரு வந்து தன்னுடைய பார்வையால் கட்டுப்படுத்த போகிறார். குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு சனிக்கு கிடைக்கும்போது உங்கள் மாற்றங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது நல்ல மாற்றங்களாக இருக்கும், உங்களுக்கான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புன்னு தான் இதை நம்ம சொல்ல முடியும். குருவும் சனி திரிகோண நிலையில் தொடர்புக்கு வர்றாங்க. அது 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசிக்கு குரு வர்றது, சனி வர்றது. சனி வந்து இருக்கக்கூடிய அந்த மீனராசி குருவோட வீடு. அந்த வீட்டோட அதிபதி அந்த சனிக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துலேருந்து சனிக்கு பார்வையை கொடுக்க போகிறார் குரு பகவான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான அம்சங்கள். சனி குரு சேர்க்கை அப்படின்னு பொதுவாக சொல்கிறது வந்து பிரம்மஹத்தி தோஷம், குரு சண்டால யோகம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் திரிகோண நிலையில் தொடர்புக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிறப்பான யோக பலன்கள் தான் செய்யும். அது ஒரே ராசிலேயோ கேந்திரங்களையோ தொடர்பில் வரும்போது வேணால் கொஞ்சம் இழப்புகளை கொடுக்கும். ஆனால் திரிகோண தொடர்புகளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலன் தான் செய்வாங்க. நல்ல பலன்கள்னால் நல்ல நல்ல மாற்றங்கள், அதாவது தொழில் சார்ந்த மாற்றங்கள், புது செய்துட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு லாபகரமான இன்னொரு தொழில் எடுக்கிறது, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு நல்ல நிறுவனத்துக்கு மாற்றமாகி போகிறது, ஒரு ஊரில் வந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, இந்த மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். உறுதியாக உங்களுடைய இந்த சனி பயிற்சி அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனியை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. சனியுமே உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்ய போகிறார். அதை உறுதியாக நான் வந்து சிம்மராசிக்காரர்கள் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசிலையும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல் மே மாதம் 26ஆம் பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வராரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா, கடகராசிக்கு. அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வராரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுப கிரகம். 2 பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி ராகுவோடைய நிலை, ராகுவும் வந்து அசுபகிரகங்களில் பலம் வாய்ந்தது. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கேது. ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா, சனி கொடுக்குற பலன்களை சனியை விட அதிகமாக கொடுக்குறது ராகு, செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயை விட அதிகமாக கொடுக்குறது கேது. ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான். ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம். மெயினாக சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி. ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாமலாம் இல்லை. நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு, உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி, ராகு, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன். இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க. இதையும் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில்
உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய லக்னம் இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள் அப்போ தான் நம்ம துல்லியமான பலன் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க. உங்கள் ஜாதகத்தோட வந்து டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது, ராசி அடிப்படையில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்கள். என்னோட உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய மன்னிக்கணும், திரும்ப போகிறேன். கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க. உங்கள் ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோச்சார பலன்கள் மட்டும் எடுத்து ராசி அடிப்படையில் சொல்கிற பலன்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பலன்கள் சொல்ல முடியும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டிஸ்பிளேல என்னுடைய எண் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.